இதை பாருங்க, முடிஞ்சா நீங்க பொறுமையா எடுத்து சொல்லி உங்க அண்ணனுக்கு விளங்க வச்சாலும் சரிதான். இல்லையண்டா உங்களுக்கு தான் எந்த ஒரு விஷயமும் நல்லா நடந்தா பிடிக்காதே. ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை வச்சாதானே குளுகுளுன்னு இருக்கும். இவ்வளவு செலவு பண்ணி வீட்டை கட்டி விமர்சையா கிரகப்பிரவேசத்தை வச்சு இத்தனை பேரை அழைச்சிட்டு வந்து நடுக்கூடத்துல வச்சு எல்லார் மானத்தையும் வாங்கினாத்தான் உங்களுக்கு நிம்மதியா இருக்குன்னா அப்படியே செஞ்சுக்கிடுங்க. உங்க கூட்டத்துக்கெல்லாம் ஒன்றும் சொல்லி விளங்க வைக்க முடியாது. நான் உள்ளதை சொன்னேன், அப்புறம் நான் சொல்லலைன்னு இருக்கக்கூடாதே. உங்க இஷ்டம் போல செஞ்சுக்கிடுங்க. கிரக பிரவேசத்துக்கு 2 பேரும் வரக்கூடாது. அதை மட்டும் தீர்க்கமா சொல்லிடு. புது வீட்டில் அந்த புள்ள கால் எடுத்து வச்சான்னு வையே, வெட்டிடுவேன் காலை. என்னப்பா என்ன சொல்லிட்டு போறான் உன் பொண்டாட்டி? ஒன்றும் இல்லைண்ணே. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லைனா நீயே விளக்கணை குடிச்ச மாதிரி முழிக்கிற. ஆதிரா நீ கொஞ்சம் கீழே போய. நானா? எதுக்கு? போமா, சொல்றேன்ல கீழே போ. நான் போணும். போமா. ஏய் என்னப்பா? அண்ணா சக்தியும் ஜனனியும் இங்க வந்துகிட்டு இருக்காங்களா? என்னடா அவன் இங்க வரானா? என்ன நினைச்சிட்டு இருக்காம? யாரை கேட்டிக்க வரான்? அண்ணன் தான் அவனை சொல்லிய பார்க்க சொல்லியிருக்காருல. ஏ கதிரு ஞானா அந்த சிவசுக்கு போன் போடு. அண்ணா இப்ப வேணாண்ணே. போன போடுப்பா. போடுங்கிறேன்ல. ஹலோ சார். சிவசு, நான் ஞானசேகரன் பேசுறேன். அங்க சக்தி கூட. ஏ சிவசே, சக்தி எங்கயா? சார் அவர் மதுரைக்கு கிளம்பிட்டாரு சார். ஆமா சாரு மோரு, அவனுக்கு தான் நிறைய வேலை கொடுத்துருக்கேன்ல, அதை பார்க்காம எதுக்கு மதுரைக்கு வரேன்? அவன் கிளம்புனா நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டியா? சார் அவர் இப்படி திடீர்னு கிளம்புவார்னு எனக்கு தெரியாது சார். இப்போ கூட சக்தி சார் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அவங்களை ட்ராப் பண்ண டிரைவர் தான் என்கிட்ட சொன்னாரு. அடச்சி உங்க பயல, உன்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்தேன் பாரு. வையா போன. இல்லை சார். ஓ வையா. அண்ணா தயவு செஞ்சு கோவப்படாதீங்கண்ணே. அவங்க இங்க வரட்டும், அதுக்கப்புறமா பாத்துக்கலாம். என்னத்தை பாத்துக்கிறது? என்னத்தப்பா பாக்க? நான் என் உழைப்பு போட்டு பணத்தை போட்டு கோடி கோடியா கொட்டி வீட்டை கட்டி வச்சிருப்பேன். இவன் வந்து விளக்கேத்தி எனக்கு விடியவா? 2 பேரும் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னு வையே, அவன் இருக்கான் இவன் இருக்கான்லாம் பார்க்க மாட்டேன், அசிங்கப்படுத்தி விட்டுருவேன். செய்வேன் ஆனோ கண்டிப்பா செய்வேன். அண்ணா நம்ம தப்பு தானே. அவனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம தெளிவா சொல்லிருக்கணும்ல. என்னத்தை போன போட்டு தெளிவா சொல்லிருக்கணும். எப்ப அவன் 2 நாளா போன்ல பேசாம இருந்தோம்ல, அப்பயே அவனுக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இங்க பாருங்கண்ணா, நான் அவன் மேல எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு கண்டிப்பா அவனுக்கு புரிஞ்சிருக்கும். இங்க இருந்து போனால ஒருத்தி அவ பண்ற வேலை தான் எல்லாம். இங்க பாருங்கண்ணா, உன் தம்பியும் தம்பி பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய். மீறி உள்ள வந்தாங்கன்னு வையே, மொத்தமா செஞ்சு விட்டு போயிருவேன். சும்மா அமைதியா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காதேப்பா, கண்டிப்பா செய்வேன். அண்ணா போங்கடே. அண்ணா என்னென்ன இந்த பாருண்ண, அண்ணன் செய்யறாரோ இல்லையோ, நான் செய்வேன், கண்டிப்பா செய்வேன். டேய் நீ வேற ஏன்டா? அவர் தான் கோவப்பட்டு பேசிட்டு இருக்காருன்னா நீயும் கூட நின்று பேசிட்டு இருக்க. கொஞ்சம் பொறுமையா இருடா, அவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். கண்டிப்பா செய்வேன். அவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ள வரட்டும். இல்ல வந்துருவாங்களா? நானும் பாத்துறேன். என்னடா நீ? டேய் அண்ணா இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 1/2 hour ஆகும் மேடம். அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்களேன். போர்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். அப்போ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பிருக்கணும் மேடம். என்ன சக்தி? எனக்கு என்னமோ எதுவும் சரியா நடக்கிற மாதிரி தெரியல ஜனனி. மாமாக்கு ஃபோனை போட்டு வர வேண்டான்னு வேணா சொல்லி பாரு. என்ன விளையாடுறியா நீ? அதான் அப்பவே சொன்னேன்ல, அவங்க நேத்தே கிளம்பிட்டாங்கன்னு. இங்க வந்து வேற எங்கேயோ ஸ்டே பண்ணிட்டு காலையில வராங்க. எனி டைம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்ப போய் வர வேண்டான்னு சொல்ற. ஓகே, நான் அப்படியே சொன்னாலும்
அப்பா ஏன்னு கேட்க மாட்டாரா? எப்படி எல்லாத்தையும் சொல்ல முடியும்? இதெல்லாம் உன்கிட்ட காலையிலேயே தெளிவா சொல்லியும் திரும்ப திரும்ப நீ இதையே சொல்றேன்னா எனக்கு ஒன்றும் புரியல சக்தி. இல்லை ஜனனி, இம்புட்டு நேரம் நீ சொன்னதை மனசில் வச்சு தான் சரி சரின்னு என்ன நானே தேத்திக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்க தான் புரியுது நம்ம போகாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு. என்ன யோசிச்ச அப்படி சொல்லு. ஜனனி, நான் உடச்சே சொல்லிடுறேன் ஜனனி. எங்கள் அண்ணனை பற்றி முழுசாக உனக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப பிடிவாதக்காரரு. தான் நினச்சது தான் நடக்கணும்னு ரொம்ப அடமாக இருப்பார். உன் பக்கம் பேசினதுக்கே வீட்டை விட்டு போனவர். இன்னைக்கு அவரை மீறி அவருக்கே தெரியாமல் உனக்கு டிக்கெட்டை போட்டு வர வச்சு 3 நாள் நம்ம தனியாக ஒன்றா இருந்திருக்கோம். இது வரைக்கும் அவரும் என்கிட்ட எதுவும் பேசலை. ஞானம் நினச்சி ஏன்டா அப்படி பண்ணன்ட்டு என்கிட்ட கேட்பாருன்னு பார்த்தா அவரும் எதுவும் கேட்கல. அப்போனா என்ன அர்த்தம்? அண்ணன் தான் அவன்கிட்ட எதுவுமே பேச வேணாம், அவங்க வரட்டும்னு சொல்லி எல்லாரையும் அடக்கி வச்சிருக்காரு. இப்போ உன் மேலே விட என் மேலே தான் கொலை வெறியில் இருப்பார் ஜனனி. சோ என்ன பண்ணுவாரு? என்ன மேக்சிமம் போனா உன்னையும் என்னையும் வீட்டை விட்டு அனுப்புவாரு. இல்லனா அவரு நான் போறேன்னு டிராமா பண்ணுவாரு. இதானே நடக்கும். இல்லை ஜனனி, அவர் நாம நினைக்கிற எதையுமே செய்ய மாட்டாரு. அவர் எப்பவும் தான் தோக்கிறத விரும்பவே மாட்டாரு. எது தோக்குறதா? எனக்கு புரியல சக்தி. இதுல ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் என்ன இருக்கு? அடுத்தவங்கள அழ வச்சு பாக்குறது தான் அவரோட வெற்றியா? சரி, அதை நீ நினைக்கிற அளவுக்கு ப்ராப்ளம் வரும்னா அது நந்தினி அக்காவுக்கோ ஈஸ்வரி அக்காவுக்கோ தெரியாம இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. அவங்க தானே நம்மள வந்துருங்கன்னு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இல்லை ஜனனி, அவர் மனசை யாராலையும் கணிக்கவே முடியாது. பிரச்சனை வந்தா கூட ஈஸ்வரி அண்ணியாலையும் நந்தினி அண்ணியாலையும் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? நின்றுக்கிட்டு வேடிக்கை தான் பார்க்க முடியும். எதையும் தடுக்கவோ மாற்றவோ முடியாது. மூத்தண்ணன் ஒரு பக்கம்னா கதிரண்ணன் இன்னொரு பக்கம். சொல்கிறதே புரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவார். ஞானம் என்னன்னாச்சும் கொஞ்சம் நியாயம் பேச முயற்சி பண்ணுவார். ஆனால் மூத்தண்ணன் ஒத்த பார்வை பார்த்தா போதும், அவ்வளோதான், அப்படியே அவர் பக்கம் பேச ஆரம்பிச்சிருவார். இதுக்கிடையில் அம்மா வேற. இம்புட்டியும் நான் மனசில் போட்டு உலட்டிக்கிட்டு இருக்கேன். யோசிக்க பேசாது இங்கேயே இருந்துடலாமான்னு தோணுது. இல்ல சக்தி, அது ஜனனி, என்னைக்கு போனாலுமே சிக்கல் தான், அது எனக்கு தெரியும். ஆனால் விசேஷம் முடிஞ்சு போனால் குடும்பத்துக்குள்ளே வச்சு பேசுகிறதோட போயிடும்ல. வந்திருக்கிற சொந்தம் பந்தம்னு எல்லாரும் கூடி இருக்கிறப்போ அண்ணன் ஏதாவது பேசிவிட்டாருனா என்ன செய்யறது சொல்லு? நீ சொல்கிற மாதிரி உங்கள் அப்பா அம்மா முன்னாடி வச்சு அம்புட்டியும் உடச்சி பேசிட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? இதுக்கு பேசாமல் அவங்களுக்கு கூப்பிட்டு இங்கே வர வேண்டாம், நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கோம்னு சொல்லி சமாளிக்கிறது எவ்வளவோ மேலு ஜனனி. அண்ணா வண்டியை நிறுத்துங்க. மேடம், ஏற்கனவே டைம் ஆச்சுன்னு சொன்னீங்க. தெரியும், கொஞ்சம் நிறுத்துங்க. என்னாச்சு? எனக்கு புரியல சக்தி. நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுறேன். ஆனா நீ திரும்ப திரும்ப உன்னையும் குழப்பி என்னையும் குழப்பி எனக்கு ஒன்றும் புரியல. போகலாமா வேண்டாமான்னு முதல்ல நீ ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணு. நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே. சொல்லு, போலாமா வேண்டாமா? வந்துட்டோன்னு இங்கதான் இருக்கோம், ஜனனி வீட்டுல தான். வீடு ரொம்ப அழகா இருக்குண்ணே. ஜனனியா அவ்வளோ மாப்பிள்ளையும் எங்கேயோ கடைக்கு போயிருக்காங்களா? வந்ததும் கூப்பிட சொல்றேன். சரிண்ணே. அண்ணே, அஞ்சனா கிளம்பிட்டாளா? சரி, ஓகேண்ணே. ஏய் வாசு, ஜனனி இன்னும் காணோம். அவ போனுக்கு ட்ரை பண்ணு. வந்துருவாத்த. வாங்க வாங்க. இதுதான் பூஜை பண்ற இடம். ரொம்ப நல்லா இருக்கே. அம்பாள் படம் ரொம்ப அருமையா இருக்கே. பார்க்க தத்ரூபமா இருக்கு. ஆமா, சார் எங்க காணோம்? இந்த மேல இருக்காரு, இப்ப வந்துருவாரு. நீங்க எல்லாம் ரெடி பண்ணிருங்க. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நந்தினிமா, ஐயர் வந்து எல்லா ஏற்பாடும் ஆரம்பிச்சாச்சு. இன்னும்
ஜனனியையும் மாப்பிள்ளையும் காணோம். இந்த வந்துருவாங்க. நான் போய் பார்க்குறேன். அத்தை இருங்க வரேன். ஐயா நீங்க டிஃபன் சாப்பிட்றீங்களா? இல்லம்மா, பூஜையெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. இந்த சரி காஃபி கொடுக்க சொல்றேன், நீங்க ரெடி பண்ணுங்க, எல்லாம் எடுத்து வைங்க. இந்த வரேன். முருகா முருகா, எங்க அப்பனை மாதிரி புலம்பு விட்டியே. ஜனனி சக்தி என் கண்ணை காட்டியிருப்பா. ஃப்ளைட் ஏற போறேன்னு சொன்னாலே ஒருவேளை ஃப்ளைட் லேட் ஆயிருக்குமோ? ஃப்ளைட்டா? என்ன ஃப்ளைட்டு? ஃப்ளைட் நான் கேட்டுச்சு. கடைக்கு போனவங்க ஸ்லைட்டா லேட்டா வருவாங்களோன்னு பேசிட்டு இருந்தேன். என்னாச்சு? அதுவாக்கா, ஜனனியும் சக்தியும் ஸ்லைட்டா லேட்டா வராங்களோன்னு பேசிட்டு இருந்தேன். அது இவ காதுல ஃப்ளைட்டுன்னு விழுந்துருச்சு. அது ஃப்ளைட் இல்ல ஃப்ளைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தேன். சரி சரி, நானும் பார்த்துட்டே இருக்கேன். கியூட்டி வந்ததுலேருந்து கொஞ்சம் டல்லா இருக்கே, என்ன ஆச்சு? அது ஃபங்க்ஷன் டென்ஷன், அதான் பதட்டமா இருக்கு. ஓஹோ அப்படியா? நான் கூட என்னையும் அத்தையும் பார்த்ததும் எப்படிரா போய் சொல்லி சமாளிக்கலான்னு நீங்க டென்ஷனா இருக்கீங்களோன்னு நினைச்சேன். ஆமா, ஜானு சக்தியும் ஏன் வரல? அதான் எங்களுக்கு தெரியல, புரியல. எங்க போயிருக்காங்க? கடைக்கு. எந்த கடைக்கு? விடமாட்டோம். சாமான் வாங்க. அதான் எந்த கடைக்கு போயிருக்காங்க? அது அந்த கடைக்கா? அது படக்குன்னு பேர் வர மாட்டேங்குது. ஒருவேளை மதுரையில கடையே இல்லாம கோயம்புத்தூர் போய் வாங்கிட்டு வராங்களோ? கோயம்புத்தூரா? ஆமா, அவங்க தேடுற பொருள் ஒருவேளை இங்க கிடைக்காம 2 நாள் கோயம்புத்தூர் போய் அங்கேயே தங்கி வாங்கிட்டு வராங்களோ என்னமோ. ஜனனி உன்கிட்ட சொல்லிட்டாளா? அவங்க தனியா தங்கியிருந்த வில்லாவே நான் புக் பண்ணி இருந்ததுதான். அது மட்டும் இல்ல, உலக்க மேட்டர்ல இருந்து விளக்கேத்துற மேட்டர் வரைக்கும் எல்லாம் சொல்லிட்டா. உங்க அத்தைக்கு எதுவுமே தெரியாது. அதனாலதான் ஆளா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள சமாளிக்க தான் நான் சீக்கிரமா வந்தேன். அம்மா தாயே பரதேவதை, ஒரு நிமிஷத்துல எப்படி பண்ணிட்ட? இங்க பாரு, உனக்கு இது மட்டும்தான் பிரச்சனை, எங்களுக்கு எம்பிட்டு இருக்கு தெரியுமா? ஆனா ஒண்ணு, காலையிலேருந்து தனியா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தோமா, மனசெல்லாம் பாரமா இருந்துச்சு. இப்ப நீ சப்போர்ட்டுக்கு வந்துட்டல, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஐயோ, என்னம்மா ஜனனியை இன்னும் காணோம்? அக்கா, எனக்கு திரும்ப அடைச்சாப்ல வருது, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன். இதா ஜனனி இதை வந்துருவாங்க. நான் ஈஸ்வரியை கேட்டு இதை இப்ப சொல்லிடுறேன். வாசு பாத்துக்கடா. ஏய் வாசு, என்ன நடக்குதுங்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், இவங்க யார் முகமும் சரியில்லை. ஜனனியையும் காணோம். கேட்டாலும் எல்லாரும் ஒரு மாதிரியாவே பதில் சொல்றாங்க. நீ ஜனனி கிட்ட பேசுனியா இல்லையா? அப்படி எங்கடி போனா இவ? இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜையை வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் அப்படி என்னடி வாங்க போயிருக்காங்க? வேலையாளுங்க இத்தனை பேர் இருக்காங்க, இவங்க தான் கடைக்கு போகணுமா? அதுவும் கரெக்டா பூஜை நேரம் பார்த்து. எனக்கு என்னமோ இது சரியா படல. நீ அவளுக்கு போனை போடு. அத்தை, அவங்க தான் சொல்றாங்கல்ல. என்ன சொல்றாங்க? உன்கிட்ட சாதாரணமா பேசுறாங்க, ஆனா என்ன பார்த்தா அவங்க முகமே மாறிடுது. எனக்கு ஒன்னும் புரியல. அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நீங்க தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தானே எல்லாமே நடக்குது. ஜனனி அத்தையும் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு உடம்பு முடியல, படுக்கிறேன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்த பொண்ணு ஆதிராவும் என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா, அதையும் சொல்ல விடாம தடுத்துட்டாங்க. இல்ல, உங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருந்தா சரி வராது. நான் எங்க கேட்கணுமோ அங்க கேட்டுக்கிறேன்.
ஆதிரா, ஆ அண்ணே. அம்மாவுக்கு மாத்திரை கொடுத்தியா? ஆ அப்பவே கொடுத்துட்டேனே. படுத்து கிடக்க. ஆமாண்ணே, உள்ள படுத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்பி விட்டுரு. சரிண்ணே. ஏய், அவன் என்ன தூக்கிட்டு வர? இல்லண்ணே, இந்த பக்கம் ட்ரில்லிங் பண்ணி அப்படியே ஏத்திடலான்னு பார்த்தனே. ஒன்னும் ஏத்த வேண்டாம், வச்சுட்டு கிளம்புங்க. இல்லண்ணே, அது ஏய், வச்சுட்டு கிளம்புடா. ஆள் இருக்கிற நேரமா பார்த்து வேலை செய்யற மாதிரி நடிப்ப. போங்க எல்லாம். ஏய், வச்சுட்டு கிளம்புங்கப்பா எல்லாரும், போங்க. என்னண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க? லைன் போக மாட்டேங்குது. அவர் வந்ததும் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். கீழே அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அதான் நேராவே கேட்டுலான்னு வந்தேன். ஜனனி எங்க? ஜனனி பாருங்கம்மா, உங்க பொண்ணை கூட்டு போயிருங்கம்மா. தயவு செஞ்சு கூட்டு போயிருங்க. உங்க காலில் வேணாலும் விழுகிறேன். எங்கிருந்தோ வந்துட்டு இருக்கலாம், வந்தோடனே கூட்டு போயிருங்க. அதான் இந்த குடும்பத்துக்கு நல்லது, இந்த குடும்பத்துக்காக வேண்டாம். போயிருங்க, கூட்டு போயிருங்க. என்ன சொல்றீங்க? அவ எங்க இருக்கா? உங்க பொண்ணெல்லாம் இங்க இல்லம்மா. சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டா. ஏன் உங்ககிட்ட சொல்லியா? டேய் கதிரு, சும்மா இருடா. சும்மா இருடா நீ. டேய், எல்லாரும் இங்க பாத்துக்கிட்டு இருக்காங்கடா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. மா, எல்லாம் ரெடி ஆயிருச்சு, நீங்க கீழே போங்க. சகல கொஞ்சம் கீழே போங்க. ஐயா, கீழே போங்க. கடம்பாவணும், நீங்களும் கீழே போங்க. சரி, கீழே போய் எல்லாத்தையும் ரெடி பண்ண சொல்லுங்க. சரி. தம்பி, நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. மா, இதுக்கு மேல விளக்கலாம் சொல்ல முடியாதுமா. பொண்ணா அது? பேச்சும் திமிரும். உங்க பொண்ணும் அவ புருஷனும் ஓடி போயிட்டாங்க, அவ்வளவுதாம்மா சொல்ல முடியும். என்ன பேசுறீங்க நீங்க? ஏமா, நீங்க ஏதோ சொன்னீங்க, அவ ஏதோ கடைக்கு போயிருக்கான்னு சொல்லி இவங்க இப்படி பேசுறாங்க. அம்மா, பேச வைக்காதீங்க. எங்க மான மரியாதைக்காக அம்புட்டு அடக்கிட்டு நிக்கிறோம். இல்லன்னு வைங்க. டேய், என்னடா நீ? ஆமா, என்ன அம்புட்டு ஏத்தம்? நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசிட்டா உலகமே அப்படியே காலு கீழே வந்துருமா? இங்க நாங்க சொல்லாம ஒரு தூணு துரும்பு கூட ஆசையாது. அவ்வளவு அவ புருஷனும் எங்க மரியாதையை காலி பண்ணிட்டு போயிட்டாக கோயம்புத்தூருக்கு. வராங்களாம், வரட்டும். இன்னைக்கு அதுகள நானான் பாத்துறேன், சந்திச்சிருக்க வைக்கிறேன். டேய் கதிரு, இது நமக்கு தன்மான பிரச்சனை. எனக்கு என் அண்ணன் தான் முக்கியம், விட்ட மாட்டேன். அவ இப்போ என்ன பண்ணா? எதுக்கு அவளை இப்படி அசிங்கப்படுத்த அலையறீங்க? இரு, இதுக்கெல்லாம் ஆரம்பமே நீதான். அன்னைக்கே நீ வீட்டுக்கு வந்து உரண்டை எடுத்தப்பவே உன்னை அசிங்கப்படுத்திருக்கணும். ஏதோ எல்லாரும் சொன்னாங்களேன்னு விட்டேன், அதான் தப்பா போச்சு. விட்டு வச்சிங்களா? யார விட்டு வைக்கிறது? என்ன வாசு இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடக்குதுங்க? நீ இங்க வந்து என்ன பண்ண? ஜனனிக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒண்ணும் புரியல. என்ன தப்பு பண்ண அவ? ஏமா, அவளை கேட்டா அவன் என்ன சொல்லுவா? நான் சொல்றேன். என்னெல்லாம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு வந்து இது கூட்டு குடும்பமா? இவன் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஒருத்தி கோயம்புத்தூர் ஓடி போனாலே அதுக்கு மூல காரணமே இவதான். இவதான் எல்லாரையும் தூண்டி விட்டுறா. எல்லாத்துக்கும் காரணமே இவதான். வாரே வா, சூப்பர், பிரில்லியன்ட் பா. அது எப்படி அழகா எல்லாத்தையும் எடிட் பண்ணி சொல்றீங்க?
கட்ஸ் இருந்தா முழுசா சொல்லுங்க. என்னடி முழுசா சொல்லணும்? என்ன? உங்க அண்ணன் போய் சொல்லி ஜான கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து உங்க வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்திட்டு இருக்கார்ல, அத சொல்லுங்க.